இந்த வீடியோல நான் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவியும் மகன் தந்தைக்கு ஆற்ற உதவியும் பத்தி திருவள்ளுவர் குறள் சொன்னதை அந்த குறளை சொல்லி விளக்கம் சொல்ல போறேன். நான் தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா கிடையாது, தமிழ் பேர் கடல் கலைஞர் கிடையாது. இருந்தாலும் பாமரருக்கும் புரியுற மாதிரி விளக்கத்தை நான் இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல தந்தை உடைய கடமை. வள்ளுவர் சொல்றாரு, தந்தை மகன் காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு தந்தையுடைய கடமை என்னன்னா, தன் மகனை அல்லது தன் மகளை அவையத்து முந்தியிருப்ப செயல். அவயம்னா வையகம், உலகம், இல்ல சபை, கற்றவர்கள் நிறைந்த சபை, இல்ல சென்ற இடங்களில் எல்லாம், போற இடத்துல எல்லாம் முந்தி இருப்ப செயல். முதன்மையானவனாய் இருக்கணும் தம் புள்ள. அதுக்கு தேவையானதை எல்லாம் அந்த தன் மகனுக்கோ மகளுக்கோ சொல்லி கொடுக்கிறவர், இல்ல வழி நடத்துறவர், கைடன்ஸ். இதுதான் தந்தையுடைய கடமை. இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இங்க வேலை செய்யற இடத்துல பெரிய மேனேஜர்ஸா இருக்கீங்க. போற இடங்கள்ல எல்லாம் உங்க சொல் பேச்ச கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீங்க சொல்றத சரின்னு தலையாட்டுறதுக்கு 10 பேர் உங்க கூட இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நீங்க எல்லாம் உங்களுடைய தகப்பனார் அவருடைய கடமையை செஞ்சிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் 90%, 90% மக்கள் இப்படி இருக்காங்க. அதனால தகப்பன் அவர் கடமையை செஞ்சிட்டாரு. இப்ப மகனா கடமைகள் என்ன? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். ஒரு புள்ள தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய உதவி, அது உதவின்னு அந்த காலத்துல வள்ளுவர் சொல்றாரு. ஆனா அது இப்ப கடமை. என்னன்னா, இவன் தந்தை, இந்த பையனுடைய அப்பா, எண்ணூற்றான் கொல் எனும் சொல். எண்ணூற்றான் அப்படின்னா எவ்வளவு ஒரு தவம். கொல் எனும் சொல், கொல்லுன்னா செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெறறதுக்கு இவங்க அப்பா எவ்வளவு தவம் பண்ணியிருக்காரோ, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் மகன் தந்தை காற்றும் உதவி. இப்ப நம்மளை பத்தி இப்ப திங்க் பண்ணணும். நம்ம அப்பா இதெல்லாம் நமக்கு செஞ்சிட்டாரு, நம்ம தகப்பனார் இதெல்லாம் செஞ்சிட்டாரு, அவர் கடமைய அவர் செஞ்சிட்டாரு. நம்ம கடமைய நம்ம சரி வர செய்யறோமா? இந்த உலகத்துல ஒருவர் உங்க அப்பா கிட்ட, ஒரே ஒருவராவது உங்க அப்பா கிட்ட போய், இல்ல உங்க சுற்றத்தார்கிட்ட போய், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெறறதுக்கு இவர் எவ்வளவு தவம் பண்ணியிருக்காரு, கொடுத்து வச்சவர்யா, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்காரு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, இல்ல புள்ளன்னு ஒருத்தர் இருந்தா உங்க புள்ள மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாங்கன்னாவே நீங்க உங்க தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டீங்க.
இவ்வளவு நாள் செய்யலன்னாலும் பரவாயில்ல, இனிமேலாவது முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல பலன் இருக்கும். நன்றி.